ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். திரு சோமு, பத்திரிகையாளராக உங்களுடைய அனலைசிங் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த தொடர் நகர்வுகள் குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகள் மார்க்சிஸ்டும் வெளியேறிவிட்டது, ஏற்கனவே வெளியேறிய கட்சிகள் நீங்கள் அறிந்தது தான். எப்படி பார்க்குறீங்க சோமு? அதாவது செயல்பாட்டில் இருந்த ஒரு விஷயத்தை இப்போ வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. எதிர்பார்த்த ஒன்று தான் வந்திருக்குது. ஆமாம், தாமதமாக வந்திருக்கோ இதில் தேவை. ஆமாம், ஒரு சொல்கிறத கொஞ்சம் தயக்கம் இருந்திருக்கும், அவ்வளோதான். வெளிப்படையாக சொல்கிறதில்ல. இதில் இன்னொரு என்னன்னா, இந்த கனி வெளிப்படையாக இல்லாமல் கனி இருப்பு காய் கவர்ந்துட்டு இல்லை. அது அவர் அதை சொன்ன பேட்டியில் என்ன எதுக்காக சொன்னார்னா, ஒரு ஹார்ஸான வேடை பார்க்குறாங்க பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்கள். அவர் அந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னாரு. இப்போ அந்த மாதிரி இன்னும் ஹார்ஸாக சொல்லுங்கள், இன்னும் ஹார்ஸாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதே ஒரு சரியான அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, நமக்கு கன்வே ஆகுது. அவர் சொன்னது அதுதான். அதுக்கப்புறம் தான் அதை சொல்கிறாரு, கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுறது அப்படின்னு. இதில் கனி வேற காய் வேற அப்படிங்கிறத. இப்போ கேரட்லாம் நீங்கள் கனியாக சாப்பிட முடியுமா? முட்டைக்கோசை கனியாக சாப்பிட முடியுமா? கனியாக சாப்பிட்றத கனியாக சாப்பிட்ணும், கேரட்டை மாதிரியான காயாக சாப்பிட்றத காயாக சாப்பிட்ணும். அதான் தத்துவம், உலக தத்துவம். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுடலாம். அதை இதுக்கு பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் போகுதுங்கிறது மிகப்பெரிய ஒரு காமெடியாக இருக்குது. அவர் அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் இதில் திமுகவுக்கு இந்த ஒரு சூழலுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான். அது நல்ல விஷயம். இப்போ இனிமையாவது தன்னுடைய பலம் அதை உணர்ந்து அதை எப்படி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் சரியாக போகணும். கடந்த காலத்தில் அது தவறாக தான் போயிருக்கு. தனித்து களம் கொண்டு விடுவார்களோ? நிச்சயமாக அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் என்னன்னா, ஒரு இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லக்கூடிய பிற்போக்குத்தனங்களை ஒட்டி இருக்கிற கட்சிகள் வளர்வது எளிது. ஆனால் திராவிடர் கழகம் என்பது அதற்கு நேர் எதிர்மாறாக, இவங்கெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா, நான் படிக்க வைக்கிறேன் வா. நீதி கட்சியிலேருந்து சொல்கிறேன், நான் பெரியார் இயக்கத்துலேருந்து சொல்கிறேன், திராவிடத்துலேருந்து சொல்கிறேன். அதே மாதிரி இவன்லாம் உயர்ந்தவனுங்கிறது சமுதாயத்தில் இருக்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பட்டுக்கோட்டை அழகிரி தெருவாக போய் வணக்கம்னு சொல்லு, கும்பிட்றான் சாமின்னு சொல்லாதன்னு பிரச்சாரம் பண்ண வேண்டிய நிலைமையில் சின்ன தலைமுறைக்கு அது தெரியாது. இப்படி வெகுஜன மக்கள்கிட்ட பெரும்பாலும் இருந்த ஒரு அறியாமைக்கு எதிராக ஒரு களம் கண்ட ஒரு இயக்கம் ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு 80%, 100% அப்படின்னு வாங்கிட முடியாது. நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி மைனாரிட்டியாக தான் இருக்கும். அப்போ அந்த வழியில் வந்தது திமுக. அதனால் இதுக்கு ஒரு திமுக அரசு மேலே விமர்சனம் நிறையா இருக்குது. அதை நானே நிறையா பேசியிருக்கிறேன் இங்கேயே அப்படின்னா. அதை தாண்டி அவங்களுடைய அடிப்படை கொள்கை இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி திமுக நிர்வாகிகளை போய் கும்பிடு போட்டு கோயிலுக்கு போயிட்டு நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிட்டு போய் குங்குமம் வச்சுட்டுலாம் பார்க்குறோம். ஆனால் அந்த மக்களுடைய எதிர்மறையான ஒரு எண்ணம்ங்கிறது திமுகவுக்கு தொடரும். இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் 1991 தான் மிகப்பெரிய தோல்வி. அது இதெல்லாம் கூட அது பெரிய தோல்வி. அது அந்த தோல்விக்கு ஈடே சொல்ல முடியாது. அப்படியான ஒரு தோல்வியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 25% வாக்கு வாங்கின கட்சி தான் அது, அந்த மிகப்பெரிய தோல்வியிலேயே. இப்போ கூட 24% தனித்து வாங்கியிருக்கிறாங்க, கூட்டணியோடு சேர்த்து. இப்போ இவங்களும் கூட்டணின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா 29% வந்திருக்குது. அதனால் இப்போ இந்த 3 கட்சிகளுமே ஒரு ஒற்றுமை பார்த்திங்கன்னா, 3மே, அதாவது அதிமுகவும் சேர்த்து 1 கோடிக்கு மேலே வாக்கு வாங்கின கட்சிகள். இப்போ நம்ம விகிதாச்சார முறைப்படி பார்த்தோம்னா, இப்போ தவேகாவுக்கு 83 இடம் தான் கிடச்சிருக்கும், அந்த வாக்குக்கும் அதுக்கும். இப்போ நம்ம 107 இது இங்கே இருக்கிற நடைமுறை. இப்போ தவேகாவையோ இல்லை மற்ற கட்சி பெற்று ஆட்சியில் அமர்ந்து விட்டால் இன்னுமா கணக்கு வழக்குன்னு நான் சொல்கிறது எதுக்குன்னா, ஒரு பிரம்மாண்டம் வந்துருச்சு, அதை வீழ்த்தவே முடியாது அப்படின்ல பல பிரம்மாண்டங்களையும் பல வீழ்ச்சிகளையும் இந்த அரசியல் பார்த்துருக்கு. குறிப்பாக திமுக பார்த்துருக்கு. அதனால் அது ஒன்று. அதில் திமுக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் ஒரு 30 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கேன், கடந்த 15 வருடங்கள் பேசவும் செஞ்சுட்டு இருக்கேன். என்னன்னா, அவங்க ஆட்சியில் இருக்கும்போதாவது பெரியாரிய சிந்தனைகளை, அந்த கடவுள் நம்பிக்கைங்கிறது வேண்டாம், ஏன்னா கடவுள் நம்பிக்கையை தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. மற்றதை வச்சுருந்துருக்கணும் ஒன்று. அடுத்தது வரலாறில் பார்த்தோன்னா, அசோகர் மரம் நட்டாரெலாம் படிக்கிறான், நமக்கு அது தேவையே கிடையாது. கடந்த 100 வருடங்களில், நம்ம இதில் கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் கடந்த 100 வருடங்களில் தமிழ்நாடு, நம்ம தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்க, அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, இப்போ நம்ம வீட்டு பிள்ளைகள் எப்படி, இந்த வரலாற்றை இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய திராவிட இயக்க போராட்டங்களை, அதான் சொன்னல, ஒரு வணக்கம் சொல்கிறதுக்கே போராட்டம் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்த சூழல், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு தோல்வி வந்திருக்காது ஒன்று.
அடுத்து இதெல்லாம் திராவிடம் சார்ந்த விஷயம். அடுத்தது இது மட்டுமே தாவேக்க ஜெயிக்க காரணம் கிடையாது. அதாவது தாவேக்க ஜெயிப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் மிஷின் கோளாறுங்கிறாங்க, சரி இருக்கலாம். நடிகருடைய அந்த பிம்பம், சரி இருக்கலாம். இதெல்லாம் அது மாதிரி இந்த சுயமரியாதைக்காக களம் கண்ட கட்சிகள், இதெல்லாம் சமூக நீதி பேசிய கட்சிகள் செய்யாதது கூட வச்சீங்க உங்க டைட்டில். இதை நான் பெருசா பேசாம பெருசா விஷயத்துக்காக தாவேகா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் செயல்படுத்தி விட்டது. ஏன் இன்னும் 100 வருஷம் போயிட்டீங்க? இப்போ 2024 ஒரு கட்சி செயல்படுத்தியே ஆயிடுச்சு. நான் இன்னும் விஷயத்துக்கு வரல, அதுக்கு தான் சொல்றேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வரலாற்று பின்னணியிலே இதையும் பகிர்ந்துக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் அந்த இதுங்கிற காரணம் நடிகர்ங்கிறலாம் இருக்கட்டும். அதை தாண்டி கடந்த திமுக ஆட்சியிலும் தொடர்ந்த லஞ்சம், எல்லா இடத்திலும் இருந்த லஞ்சம். அடுத்தது மதுவினால் ஏற்பட்ட பாதிப்பு நேரடியாக, அதுவும் கடந்த 10 வருடங்களாக கூட வச்சுக்கலாம். என்னன்னா அந்த மது அருந்தவக்கூடியவனுடைய அந்த வயது ரேஞ்சு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு 20 வயசுக்காரன் காலேஜ் படிக்கிறப்ப தண்ணி அடிச்சுட்டு அவங்க பேருந்தில் ரகலை பண்ணுறான், போகிறான் வர்றாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்காக அது சரின்னு நான் சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வருது, அப்புறம் 10வது 8வது ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வெறும் விளம்பரத்தை பற்றி மட்டுமே பண்ணிவிட்டு, இப்போ ஸ்டாலின் ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க, மக்கள் ஆரத்தி எடுக்க, டான்ஸ் ஆட, இது மட்டுமே வந்து மக்கள் ஆதரவு இருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டது இருக்கு இல்லையா, அது ஒன்று. அடுத்தது விளம்பர மாடலில் அதிக கவனம் செலுத்தி விட்டாங்களோ? ஆமாம், அதில் என்ன தயக்கம் இருக்குது, அது ஒன்று. அடுத்தது கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளை விட இந்த மண்ணுடைய விஷயமே தெரியாமல் இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர் அப்படிங்கிற ஆட்களை நம்பினது. இப்போ 2021 இவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த இவர் பழைய ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர், அவரெல்லாம் காரணம் இல்லைன்னு நான் அப்பயே பேசினேன், எழுதினேன். என்னன்னா அப்போ வந்து இந்த டைம் கொரோனா ஊரடங்கு டைம், பல பேர் வந்து வறுமையில் தான் இருந்தான். அதையும் தாண்டி அந்த இதுக்கு டேட்டா போட்டுக்கிட்டு எழுதிட்டு இருந்தான் திமுகவுக்கு ஆதரவு. அது முக்கியமான ஒரு காரணமே தவிர இந்த பிரசாந்த் கிஷோர் கிடையாது, இதை வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இது பண்ண. ஆனால் அதே மாதிரி அந்த பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய பீகார் மாநிலத்தில் அவருடைய கட்சியை ஜெயிக்கலை. ஆக இப்போ இது வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயந்தான். அது ஜோசியம் பார்க்குற மாதிரி, நாளைக்கு வந்து காலையில் உங்களுக்கு 5 லட்ச ரூபா பணம் உழுவுன்றுவான், உழுவலைன்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான் ஜோசியக்காரன். உன்கிட்ட இருக்கிற காசும் பேருக்கும் தெரியும்ல, நல்ல வேலை இது பண்ணதுனால தப்பிச்ச போப்போம்பா, நம்ம அதுக்கு மறுபடியும் தட்சணை கொடுத்துட்டு வருவோம். ஆக திமுக அந்த பழைய வரலாறுங்கிறது ஒரு பக்கம் தாண்டி இதோடைய ஆட்சி நடைமுறை எப்படி இருந்தது, மக்கள் விரும்பும்படி இல்லை. அதுக்காக வந்து ஒரு உடனே விஜய் வந்து அதை கொடுத்துருவாரா, இது பண்ணிடுவாரா அப்படின்னா அது பெரிய கேள்வி. ஆனா நீ வேண்டாங்கிற நீங்க குறிப்பிடக்கூடிய கட்சிகளுக்கு அதற்கான பலனை மக்கள் வாக்குகளாக செலுத்தி விட்டார்கள், தாவேக்கு ஆட்சிக்கு வந்துருச்சு. சோமு, இப்போ இந்த நெருக்கடிகள்லேயே அந்த கூட்டணி ஏற்கனவே ஒரு எதிர்க்கட்சி கடும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிலையில கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொள்கை கோட்பாட்டோடு நாங்கள் இயங்கிக் கொண்டிருப்பதாக கூறிய கட்சிகள் கூட வெளியேறிவிட்டார்கள். இதுக்கப்புறம் இருக்கு இல்லையா, இந்த அடுத்த கட்டமாக எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். இதுக்கு அடுத்த கட்டத்தில் நிச்சயமாக வந்து திமுகவுடைய ஒரு வரலாறே பார்த்தீங்கன்னா 13 வருடங்கள் வந்து எம்ஜிஆர் இருந்தப்பயே கருணாநிதியை அதை கட்டி காப்பாற்றினார். அதே போல் எம்ஜிஆர் வெளியேறினது, வைகோ வெளியேறினதெல்லாம் வந்து எம்ஜிஆரோடு சேர்ந்து தொண்டர்களும் போனாங்க. அதுமாதிரி வைகோ வெளியேறினது சாதாரண நிகழ்வு இல்லை. திருச்சியில் அவங்க கூட்டின முதல் மாநாட்டுக்கு அந்த ஊரில் வந்து விடிய விடிய நடந்தது. இந்த கூட்டணி அப்படின்றது திமுக பெரிய பலம் சேர்த்தது அப்படின்றத மறுப்பதற்கு இல்லை இருந்தது. ஆனால் அதுலேருந்து தான் இந்த கேள்விகள் எழுகிறது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ காங்கிரஸோ இல்லை விசிகாவோ திமுகவை தாங்குச்சு அப்படின்னா ஒரு எறும்பு வந்து முதலே தாங்கச்சிங்கிற மாதிரி தான். முதலைக்கு மேலே ஓட்டில் எறும்பு இருக்கலாம், அப்படி சொல்லிக்கலாம். இல்லை ஓட்டு சதவிகிதம் எந்த பெயர் வேணா கொடுக்கலாம். இல்லை 2014 காங்கிரஸ் தனித்து நின்றதை வச்சு தான் அதோடைய செல்வாக்கு என்னன்னு பார்க்க முடியும். அப்போ 4.03 அதுதான் 2014. இப்போ என்னன்னு தெரியல, இது 2026 12 வருஷம் ஆச்சு. பார்த்துங்க இதில் பாருங்க தெரியும், நாடாளுமன்ற தேர்தலில். ஆமாம், அந்த மாதிரியான ஒரு இது நான் அதெல்லாம் சொல்கிறேன், அவ்வளோதான். அதை தாண்டி இது தனியாக நிற்குமா அப்படின்னா நிற்க முடியுமானா நிற்கும் வலிமை வந்து திமுகவுக்கு உண்டு. கடந்த காலங்களில் இவ்வளவு நாள் அதை பரீட்சார்த்த முறையில் கூட செயல்படுத்தாமைக்கு காரணம் என்பது கொள்கை கோட்பாடு, கூட்டணி தர்மம் அப்படின்றதா? கோட்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஈஸியாக ஜெயிக்கலாம்னு நினைச்சாங்க, அவ்வளோதான். அதுதான் கேட்குறேன். கொள்கை கோட்பாடுன்னா ஏங்க தேமுதிகவை சேர்க்குறாங்க, அப்புறம் RSS இல்லைங்க. அதுதான் அப்போ கூட்டணி பெரும் பலம் தானே.
கூட்டணி பலம்ங்கிறதுக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு முடிவு தருதில்ல. ஒவ்வொரு தேர்தலுக்குமே தான் புத்திசாலித்தனமான ஒரு கூட்டணி அமைப்பதாக வியூகம் வகுப்பதாக தான் ஒவ்வொரு கட்சியும் நினைக்குது. ஆனால் ஒரு கட்சி தானே ஆட்சி அமைக்குது, ஒரு அணி. அப்போ அவங்க பண்ணது தப்புன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அது அந்த தேர்தல் முடிவுங்கிறத வாழ்க்கைங்கிறது என்னன்னா, முதல்ல வந்து ரிசல்ட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்குது. இதான் வாழ்க்கை. கண்ணதாசன் சொன்னதுன்னு நினைக்கிறேன். கண்ணதாசன் தானே சொன்னது. வாழ்க்கைங்கிறது வித்தியாசமான தேர்வு வைக்கும். முதல்ல வந்து விடையை கொடுத்துடுறோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம செஞ்சது சரியாக தப்பான்னு பின்னாடி யோசிப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி விஜயே வந்து இந்த வெற்றி பெறலைன்னு வச்சிங்களேன், அவர் பண்ணது தப்பியா, அவர் கூட்டணி மட்டும் வச்சுருந்தா வந்திருப்பார் சிஎம் அப்படின்னு. இப்போ சிஎம் ஆகிட்டார்னு சொல்ல, தனியாக நின்று சிஎம் ஆகிட்டார் பற்றியாப்பா. அப்போ அந்த பின்னாடி தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர முன்னாடி சொல்ல முடியாது. ஒன்று இதை தவிர இதை மட்டும் சுருக்கமாக வருதில்லை. இப்போ அந்த ஆட்சி அமைந்ததுலேருந்து இன்றைய வரைக்குமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த தவேக ஆட்சியுடைய செயல்பாடுகள் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏற்படுத்தும். ஃபைன், நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சோமு. சுருக்கமாக கனராஜ். சகோதரர் அவர் வந்து சொல்லும்போது காய்கனி ரெண்டு வெவ்வேறு என்னார். கேரட்லேயும் விட்டமின் ஏ இருக்குது, மேங்கோவிலையும் விட்டமின் ஏ இருக்குது, ரெண்டு ஒன்று தான். அடுத்தது இவ்வளோ நேரம் யோசிச்சிருந்தீங்களா? இல்லை சொல்லிடுறேன். இல்லை கூகுளில் என்ன எதில் இருந்தால் என்ன, விட்டமின் ஏ அது ரெண்டுலேயும் சொல்லுங்க. அடுத்த கட்டம், கட்சியை காப்பாற்றுவதற்கு திமுக வந்து தனித்து இருந்தால் அது வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாத்தியம் இல்லை. கூட்டணி இல்லாமல் அவர்கள் வென்றதே கிடையாது. அதுதான் வரலாறு. 67, 71, 89, 96, 2006, 2021 கூட்டணி கட்சிகளினுடைய பலம் இல்லாமல் பண்ண முடியாது. அடுத்தது எங்களை ஒன்று சொன்னார், பெரிய குற்றச்சாட்டு. நாங்கள் முதல மாதிரி டிஎம்கே முதல மாதிரியும் காங்கிரஸ் வந்து எறும்பு போலவும் அப்படின்னு சொன்னார். காங்கிரஸ் குறிப்பு இல்லை, அதை தான் எங்களை தான் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், எறும்பு ஊற கல்லும் தேயும், இது பழமொழி. முதலை வந்து மூர்கனை விட கெடா அப்படின்னா மூர்க்கத்தனமாக இருக்கும் முதல்ல. நாங்கள் எறும்பு சின்னதுதான், ஆனால் ஊற ஊற கல்லே தேயும். அதுபோல் மக்கள் மனதில் வென்றெடுக்க ராகுல் காந்தியினுடைய முகம் போதுமானது. ராகுல் காந்தியினுடைய முகம்தான் இன்றைக்கு திமுகவிற்கு இன்றைக்கு பக்கபலமாக வாக்கு வங்கியாக அமைந்தது என்பதை மறுக்கவே முடியாது. லோக்சபா தேர்தலும் சரி, அசம்பிளி தேர்தல் பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, அடுத்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், பெரிய பட்டியல் இருக்கு. பார்க்கலாம். ஆட்சியிலும் இது மாதிரி பேரிடர் நிதின்னு கிடைச்சிருக்கு. அதை வந்து ஏன்னா பல இது வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் டிரைவர் ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஓட்டுறதே மே 4ஆம் தேதி தான் அப்படிங்கிற அளவுக்குலாம் இப்போ நியூஸ் வந்துட்டு. அப்படி யாரும் ஏற்க மாட்டோம். இல்லை பல பேர் இது மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன். நான் பஸ்ஸில் போனப்போ பார்த்தங்க ஃப்ரண்ட்டில் தாங்க உட்காந்துருக்கிறாரு டிரைவர். நம்ம பேசலாம். அவர் ஒத்துக்கிட்டாரு, டிஎம்கே ஊழல் குற்றச்சாட்டினால தான் ஆட்சி இழந்தாங்க. ஆனால் திமுகவால் தன்னுடைய முதல்வரையே தலைவரையே வெற்றி பெற செய்ய முடியவில்லை என்பதை அவர்கள் உணர வேண்டும். சோமு, இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த புதிய உறுப்பினர்கள் அவங்கள வரைக்கும் வந்து இந்த ஒரு திராவிட வரலாறு இந்த மாதிரி போகணும். அதே போல் வந்து சமூக சூழல்கள் இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை நம்மளை சுற்றி இருக்குன்னு சொல்லி இப்போ கட்சி ரீதியாக இந்த கூட்டங்கள்லாம் எல்லாமே ஒரு தீவிர எதிர்கட்சிக்குள்ளே வந்துடும்ல. ஆமாம். இல்லை என்னென்னா இது வந்து பார்க்குறாங்கல்ல, அந்த என்னது ஜென் இசட்டு அது இதுங்கிறாங்க. அதுலேயும் போய் விஜய் மாதிரி கோட்டு போடுறத தான் சொல்லி தராங்களா என்னன்னா எனக்கு தெரியல. அதான் அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை சொல்லித்தரணும் ஒன்று. அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, கடந்த அதிமுக அப்புறம் திமுக மாதிரியே தவேகாலையும் சில ஊழல் அதிகாரிகள் வந்து தொடர தான் செய்கிறாங்க. இந்த விஜய் கார்த்திகேயன் ஒருத்தர் மேலே குற்றப்பத்திரிகையை இப்போ இந்த அறப்போர் இயக்கம் வந்து கொடுத்த வழக்கில் இருக்குது. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவர் கோவை மாநகராட்சியில் இருந்தப்போ வேலுமணி கூட இருந்து அங்கே ஊழல் பண்ணாருன்னு சொல்லி இந்த அறப்போர் தான் இது பண்ணாங்க, அதை வழக்கு தொடுத்தாங்க. அதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணக்கூடியவர் வந்து இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பொறுப்பில் இப்போ மாற்றிருக்கிறாங்க. இப்படி நிறையா பட்டியல் இருக்குது. நேரம் இருக்கிறதுனால நான் அதை குறிப்பிடலை. அதனால் நம்ம வந்து வெறும் பேச்சாக இல்லாமல் வெளிப்படையாக ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை வந்து இந்த புதிய அரசு தரணும். நல்லது, நன்றி.